சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தோட வீட்லேயும் கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போடுவோம். அதுக்காக நிறைய பழங்கள் வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வர பழங்களில் அதனோட தோலை வந்து வேஸ்ட்டாக தூக்கி நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். இனிமேல் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நாம் வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற அந்த பழத்தோட தோள்களில் முகப்பொழிவிற்கு நன்மை செய்யக்கூடிய பல ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதுளை, ஆரஞ்சு பழத்தை நம்ம வந்து ஜூஸ் போட்டுட்டு அதனோட பழ தோள்களை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வயசான அறிகுறியை தடுப்பதற்காகவும் இந்த பழத்தோள்களை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோலில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இயற்கை எண்ணெய் சுரப்பும் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான பழத்தோல்களை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மாதுளை அண்டு ஆரஞ்சை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பழத்தோல்களை கொண்டு நம்ம செய்ய போகிற இந்த ஃபேஷியல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சருமத்துக்கு எந்த மாதிரியான நன்மைகளை அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த செல்களை எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முக சுருக்கத்தை வந்து சரி பண்ணும். அடுத்தது ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். கண்ணுக்கு கீழே கருவளையத்தை சரி பண்ணும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஆயிலாக இருக்குது ஃபேஸு அப்படின்னாலும் அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோல்லையும் மாதுளம்பழத்தோல்லையும் இருக்குது. இந்த முக்கியமான 2 பழத்தோட தோலை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு அழகு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மாதுளை பழத்தோலில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. எந்த சன்டைன் பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி மாதுளை பழத்தோலிலிருந்து நிறைய கம்பெனிஸ் மவுத் வாஷ் கூட தயாரிக்கிறாங்க. அந்தளவுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது இந்த தோல்கள், மாதுளை பழத்தோல்கள். சரும செல்கள் வந்து ரொம்ப சேதமடைந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சருமம் வந்து பொலிவிழந்து ரொம்ப டல்லடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் கூட அந்த சரும செல்களை வந்து சரி பண்ணி நம்மளோட சருமத்தை பொலிவாக்குறதுக்கு இந்த பழத்தோல்கள் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. நாம் இந்த பழத்தோல்களுக்குள்ளே தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்லர் போய் விலை அதிகமான ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாம் குப்பையில் தூக்கி போடுற பழத்தோல்களை வச்சு உங்களோட சருமத்தை மிகவும் பொலிவாக பளபளப்பாக மிளிரச் செய்யலாம். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு இந்த பழத்தோல்கள் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். முகம் ரொம்ப வறட்சியாக இருக்கும்போது என்ன ஃபேஸ் பேக் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்காதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த வறட்சியெல்லாம் நீக்கி எப்பொழுதும் நம்மளோட சருமத்தை ஈரப்பதத்தோட மென்மையாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழத்தில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்குது. பாருங்கள், தண்ணியோட நிறம் மாறிட்டே இருக்குது. ரொம்ப வறட்சியான சருமம் கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவையாவது இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பழத்தோல்களோட எசன்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த பழத்தோட எசன்ஸ் எல்லாம் வாட்டரில் நல்லா இறங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதனோட கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோள்களில் இருக்கிற எல்லா சத்துக்களும் தண்ணியில் நல்லா இறங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது இல்லையா, அந்த ஐஸ் ட்ரேயில் ஊற்றி நம்ம ஃபுல்லாக வந்து ஐஸாக மாற்றி வச்சுக்கலாம். இப்படி நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மசாஜ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கெட்டு போயிடும். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஐஸ் ட்ரேயில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சு ஐஸாக மாற்றி நம்ம வேணுங்கிறப்ப வந்து பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐஸாக மாற்றுறப்ப நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் வந்து கிடைக்குங்க. எப்படி அப்படின்னா இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம ஸ்கின்னில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். அதே போல் இந்த வந்து பழத்தோல்களில் இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. சன்டேன் பிரச்சனையை வந்து சரி செய்யும். கருவளையத்தை சரி செய்யும். முக சுருக்கம் வராமல் எப்பவும் எங்காக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய சரும பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பழத்தோல்களுக்கு இருக்குது. அதனால தான் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஐஸ் க்யூபாக மாற்றி நம்ம வேணுங்கிறப்ப வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஒரு நாள் முழுக்க ஃப்ரீசரில் இருந்து ஃபுல்லாக வந்து ஐஸாக மாறிடுச்சுங்க. இதை வந்து நாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கழுத்தில் முகத்தில் எல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்க அப்படின்னா முகம் ஒரு கலரில், அவங்களோட கழுத்து ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது வந்து ஈவனாக உங்களோட ஸ்கின்னோட கலரை மாற்றக்கூடிய தன்மை இந்த இந்த ஐஸ் க்யூபுக்கு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஐஸ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுறப்ப ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸுக்கு மேலே கிடைச்சிருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது வாரத்துக்கு 3 தடவையாவது நம்ம இந்த 2 ஐஸ் க்யூப் எடுத்துக்குங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது 2 ஐஸ் க்யூப் எடுத்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணி ஒயிட் ஆகிறதுக்கு, ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகிறதுக்கு நிச்சயமாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.